பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா உங்களோட பேசி உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். 2 Corinthians chapter 3 verse 17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. The Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is freedom. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் நமக்கு ஒரு விடுதலையை தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒரு விடுதலை அந்த நேரத்துல நமக்கு கிடைக்கும் என்று வேத வசனத்தின் மூலமாக இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நீங்க அடிமைத்தனத்துல இருக்கிறீங்க. சில பாவங்களை நீங்க விடணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, ஆனாலும் அந்த பாவத்தை செய்யாம இருக்க முடியல. சில அசுத்தமான காரியங்களை நீங்க விடணும்னு நினைக்கிறீங்க, ஆனாலும் உங்களால முடியல. அநேக நாட்கள் முயற்சி செய்தும் உங்களால முடியாத ஒரு சூழ்நிலை ஆகுது. நீங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உதவி கேட்கின்ற பொழுது அவர் உங்களை நிரப்பி உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து அந்த பாவ போராட்டத்தை மேற்கொள்ள அவர் உங்களுக்கு உதவி செய்து எல்லா காரியத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். அவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வேத வசனத்தின் மூலமாக நீங்க அறிந்து கொள்ளலாம். அப்ப அவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகின்ற பொழுது எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்து, அசுத்தமான காரியங்கள்ல செய்கிறதுல இருந்து, எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை தருவார். சிலர் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மதுபான பழக்கத்திற்கு இல்ல வேற ஏதோ ஒரு பழக்கத்திற்கு அவங்க அடிமைத்தனத்துல அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தர முடியும் அப்படின்னா ஆவியானவரால முடியும். அவரிடத்துல நீங்க உதவி கேட்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா பாவ பழக்கங்களை மேற்கொள்ள ஆவியானவரே உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். தற்கொலை எண்ணங்கள்ல இருந்து அவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். வாழ்க்கையை குறித்து யோசிச்சு அநேக நாட்கள் தற்கொலை பண்ணி மரித்து போயிடணும்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து அவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். இந்த நாள்ல கேளுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாள்ல நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்ள போறீங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, ஏசப்பா நீங்க இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்புங்க. ஆண்டவரே, உள்ளத்தை திறந்து ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவரை நீங்க கிரியை செய்யுங்க. இயேசுவே தகப்பனே, நீங்க உதவி செய்யுங்க. இந்த நேரத்துல ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை நீங்க எல்லாருக்கும் ஒரு விடுதலை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா பாவ பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். எல்லா தகப்பனே அசுத்தமான காரியங்கள்ல இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத காரியங்கள்ல இருந்து ஆண்டவரே இயேசுப்பா விலகி போக பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இயேசுப்பா எல்லா தகப்பனே தற்கொலை எண்ணத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவரே நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, விடுதலை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க தாகத்தோட கேட்டீங்க, ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள நீங்க வாசம் செய்யுங்க, என்ன நீங்க நிரப்புங்க, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க உண்மையா நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஆவியானவர் இறங்கி வந்து உங்களை நிரப்புவார். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு விடுதலையை தருவார். எந்தெந்த காரியத்தெல்லாம் விட முடியலன்னு நினைச்சு நீங்க கலங்கி போயிருந்தீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ண அவரே உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a wonderful day.